ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன் சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறலான்னு எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி சண்டேன்றதால என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, வடித்த சாதம், முட்டை தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன், ரசம் இருக்குது, வெள்ளரிக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சேன், கீரை முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணேன். சைடில் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஹஸ்பண்ட் லீவ் டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தான் அவங்க சைடில் பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன். ஆனாலும் சேட்டை பண்ணுறானுங்க. என்னோடய பெரிய பையன் குளோபல் ஆர்ட்டில் ட்ராயிங் கிளாஸ் போயிட்டுருக்கான். அங்கே பேட்ச் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு காமிச்சிருந்தான். நம்ம புதுசாக கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வெயிட் லாஸ் மிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். போட்ட சத்துமா அந்த வெயிட் லாஸ் மாவு எல்லாமே ஒரே நாளில் டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. இனிமேல் நியூ பேட்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பவுட்ரு கிடைக்கும். இதுக்கு நடுவில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே பேக்கிங் பண்ணி முடித்தாச்சு. பட் சீல் பண்ணணும். நிறைய பேர் பேக் பண்ணி கொரியர் அனுப்ப வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்கும் சீல் பண்ணி அனுப்பணும். என் குழந்தைங்க எல்லாருமே எனக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இது எடுத்துருவாப்பா, அது எடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லும் போது எடுத்துகிட்டு வந்து தராங்க பசங்க. அதுவும் கீழெல்லாம் கூட போடலை. பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு நீயா ஃபஸ்ட்டு நானா ஃபஸ்ட்டுன்னு அண்ணனும் தம்பியும் போட்டி போட்டுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் என்னோடய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணால் போதுங்க. ஏன்னா இது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. பயங்கரமான வேலை, பயங்கரமான ஒர்க் இருக்குது. இதில் வீட்டு வேலையும் பார்க்கணும், இதுக்கு நடுவில் குழந்தைங்களையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு படிப்பையும் நம்ம கவனமாக படிக்க வைக்கணும். இதோட ரெஸ்பான்சிபிள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு நாங்கள் முளைக்கட்டின சத்து மாவு மட்டும்தான் பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு சிலர் சீயக்காய் வேணும்னு கேட்டாங்க, ஒரு சிலர் வெயிட் லாஸ் பவுட்ரு வேணும்னு கேட்டாங்க, ஒருத்தவங்க எனக்கு முளைக்கட்டின வாசனை பிடிக்கல நார்மல் சத்து மாவு தாங்கன்னு கேட்டாங்க. கேட்குறவங்க எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் நாங்கள் முயற்சி பண்ணி எல்லாமே இப்போது 4 விதமாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் பேக் பண்ணி முடித்த பிறகு வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டேங்க. ஏன்னா சத்து மாவாக இருந்து குழந்தைங்க காலெல்லாம் ஒட்டுது. அதனால் ஃபுல்லாத்தையும் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வீடை பெருக்கி விட்டுட்டேன். பசங்க விளையாடுவாங்க ஜாலியாக. அதுக்காக தான் பெருக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த சேட்டைக்கார பையன் என்னோடய 2வது பையன் சுத்தமாக என்னை அந்த எம்ஆர்பிலாம் எழுதவே விடலை. நிறைய பேருக்கு கொரியர் ஈவினிங்கே போட்டால் தான் அவங்க மண்டே அன்னைக்கு கொண்டு போவாங்க. அதுக்காக எல்லாமே எழுதிட்டுருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு கொரியருக்கு அந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் பெண்கள் ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிச்சே ஆகணும். நம்ம தப்பு பண்ணல. எந்த பொருளையும் யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காமல் நம்மளோட பிஸ்னஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். எங்கேயும் போய் திருடல, எதுவும் பண்ணல. நம்ம பிஸ்னஸை வச்சு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோங்க. இதுதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்ங்க.